நம்ம சின்னம்மாவுக்காக 50 ஏக்கர் நிலத்துல பங்களா கட்ட போன போது பண்ணையாளுகளை கூட்டிட்டு வந்து முத்தையன் தடுத்தான்ல. இப்ப அவங்க செஞ்ச விவசாயத்துல பூச்சி விழுந்துடுது. அதை தடுக்கிறதுக்கு முத்தைய கண்டனுங்கிறவனை மருந்தடிக்க ஏற்பாடு பண்ணி இருக்கிறான். வெரி குட் வெரி குட். மாரசாமி, இதுவரைக்கும் அந்த முத்தையனை நம்மால ஒண்ணும் செய்ய முடியல. பணம் கொடுத்த ஆள் எவனோ அவனும் அவன் பக்கம் சேர்ந்துட்டான். என்ன செய்யறதுன்னு தவிச்சிட்டு இருக்கிற நேரத்துல இப்ப நமக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் வந்திருக்கு. என்னங்க அது? மாரசாமி, நம்ம பண்ணை ஆளுங்க முத்தையனோட சேர்ந்துட்டு வந்து என்ன அவமானப்படுத்தினாங்களே, அன்னைக்கே அவங்க பயிர் அடிக்க திட்டம் போட்டு ஒரு வகையான விஷத்தூளை தயார் செய்திருக்கேன். அது பயிர் மேல தெளிச்சா அது அப்படியே கருகி பட்டு போயிடும். அப்படிங்களா? மாரசாமி, நீ அந்த கந்தனை கடத்தி எப்படியாவது இங்க கொண்டு வந்துரு. முத்தைய அனுப்பின ஆளுன்னு நம்ம வேற ஒருத்தனை அனுப்பி விஷத்தூளை பயிர் பச்சை மேல தெளிக்க வச்சிருந்தா பயிரெல்லாம் நாசமாகும். பழி முத்தைய மேல, பண்ணை ஆளுங்க நம்ம பக்கம். வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு அந்த முத்தைய இந்த ஊரை விட்டு ஓடலாம். அப்புறம் நமக்கு எதிரிகளே கிடையாது. எதையும் செய்யலாம். முதலாளி, அருமையான யோசனை முதலாளி. செஞ்சு முடிச்சிட்டு வர்றேன். அப்படியா? ஆமா, மாப்பிள்ளையே நானே தேர்ந்தெடுத்துட்டேன். அது மட்டும் இல்லை, நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சுக்க வேண்டிய நிலையில இருக்கேன். நல்லா இருக்கு. கல்யாணம் என்ன விளையாட்டா? குடும்பத்துல நீ கடைசி பொண்ணு. நான் நினைச்ச மாதிரி உன் கல்யாணத்தை ஆனந்தமாவும் ஆடம்பரமாவும் நடத்தணும்னா குறைஞ்சது 1 மாசமாவது வேணும். வேண்டாக்கா, சிம்பிளா நாளைக்கே கல்யாணத்தை முடிச்சுக்கலாம். ஏம்மா? அவரு யாரோ ஒரு பொண்ணுடைய மாங்கல்யத்தை காப்பாத்துறதுக்காக 3 நாளைக்குள்ள ஊரை விட்டு போய் ஆகணுமா? அந்த பொண்ணும் வாழணும், நானும் வாழணுங்கிறதுக்காகத்தான் இந்த அவசர கல்யாணம். ஏங்கா பேசாம இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. மாப்பிள்ளை யாரு? பக்கத்தூர் துரைசாமி பண்ணையார் மகன், பேரு முத்தையா. நீ அதிர்ஷ்டக்காரி. ஆனா அத்தா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணுமே. சம்மதிக்க வச்சுட்டேன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. அத்தானுக்கும் அவருக்கும் உள்ள விரோதம் மறைஞ்சு அண்ணன் தம்பி ஆயிடுவாங்க. கவலைப்படாத, எப்படியாவது அத்தாங்கிட்ட பேசி நல்லபடியா உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். முடியாது. நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என் உயிரோட வரைக்கும் அது நடக்காது. நிறுத்து. அவனை சுட போனதை தடுத்தது, போலீஸ்ல துப்பாக்கி ஒப்படைக்க சொன்னது எல்லாமே எனக்கு இப்பதான் புரியுது. ஆத்திரப்படாதீங்க. இந்த கல்யாணம் நடந்தா உங்களுக்கும் அவருக்கும் உள்ள விரோதம் எல்லாம் தீர்ந்து போயிடும். அதோட விஜயாவோட விருப்பத்தை நிறைவேற்ற பெருமையும் உங்களுக்கு கிடைக்கும். தயவு செய்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்க. நடத்தி வைக்கிறேன். ஆனா அவனை மறந்துட சொல்லு. அவனோட 1000 மடங்கு உயர்ந்த மாப்பிளையா பார்த்து கட்டி வச்சு நம்ம சொத்து பூரா சீரகமா கொடுத்துருவோம். ஒரு பெண்ணுக்கு கோடி கோடியா கொடுக்கிற பணத்தை விட மனசுக்கு பிடிச்ச புருஷனை தேடி கொடுக்கறதா பெருமை. உங்களை கையெடுத்து கும்பிடு. என் சொத்தை பூராவும் நீங்களே எடுத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுங்க. முடிச்சு வைக்கிறேன். ஆனா கல்யாணம் முடிஞ்சதும் என்ன சுட வந்துட்டா? தாயின் மேல ஆணையா சொல்றேன், உங்களுக்கு எதிரே அவர் துப்பாக்கியை தொட்டா சட்டத்துக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்த கூட நான் தயங்க மாட்டேன். என்னங்க அவர் சொல்றதை கேட்டீங்களா? சந்தேகப்படாதீங்க. இந்த கல்யாணத்தை நாமே முடிச்சு வைப்போம். முடிச்சு வைக்கிறேன். ஆனா குடும்பத்துல யாருக்குமே நிம்மதி இருக்காது. ஏன் இருக்காது? கல்யாணம் ஆன பிறகு உன் கனவை இங்க அடிக்கடி வருவான். அப்படி அவன் வரும்போது பரவேற்கு மத்தியில் என்ன அவமானப்படுத்தின அவனை வாங்க தம்பின்னு நான் வரவேற்க மாட்டேன். அதை பார்த்து உன் கணவரை நான் அவமானப்படுத்திட்டேன், நீ வருத்தப்படுவேன். அதை பார்த்து நீ வருத்தப்படுவேன். உங்க 2 பேரை பார்த்து நான் அவஸ்தப்படுவேன். குடும்பமே ஒரே குழப்பத்துக்குள்ளாயிடும். இப்படிப்பட்ட கஷ்டத்தை பின்னாடி விழுங்கிறத விட இப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டு விழுங்கிட்டா எல்லாருக்குமே நல்லது. அவர் சொல்றதுலயே உண்மை இருக்கத்தாமா செய்யுது. நீயும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. போதும். கடவுளை விட ஒரு பெண்ணுக்கு கணவன் தான் பெருசுன்னு சொல்லுவாங்க. அதன்படி நீ நடந்துகிட்ட. பாராட்ட அக்கா, நீயும் என்ன பாராட்டும்படியா எனக்கு வேண்டிய வழியை நானே தேடிக்கிறேன். உங்க காரை பிடிச்ச கேட்டுங்க. அவன் அழுதுகிட்டே போறாங்க. அவன் தண்ணீரை துடைக்க சொல்றியா? அப்படி நான் என்ன பத்தி கவலைப்படாதே. நீயே இந்த கல்யாணத்தை நடத்தி வை. அதுக்கு நான் சம்மதிக்கிறேன். நல்லா இருக்கு. அப்படி நான் நடத்தி வச்சா இந்த ஊர் உலகம் என்ன சொல்லும்? அந்த ஊர் உலகத்துக்காக நான் ஒண்ணு சொல்றேன் கேளு. சொல்லுங்க. அவளுக்கு மனநேர தயார் செய்யற அதே இடத்துல எனக்கு ஒரு கல்யாணம் தயார் செய்ய சொல்லுங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நானா அவளாங்கிறத முதல்ல முடிவு செய். விஜயா, அக்கா, என்ன இது? தாய் வீட்டு சீர்.
யாருக்கு? உனக்குத்தான். என்னால வாழ்வு கொடுக்க முடியலனாலும் நீயாவது போய் வாழ்ந்துக்கணும்னு தான் உன்னை முத்தியா வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறேன். நீ அனுப்பிடலாம். ஆனா முறையா பெண் கேட்டு ஊரறிய சீர் கொடுத்து உற்றார் உறவினர் வாழ்த்தி அனுப்பினாதானே புகுந்த வீட்டுல எனக்கு பெருமை, பிறந்த வீட்டுல உனக்கும் பெருமை. ஆனா தாய்க்கு தாயா வளர்த்த ஒரு அக்கா இருந்தும் அவளை உதாசீனப்படுத்திட்டு ஓடி வந்துட்டாலே இந்த பொண்ணுங்கிற பழிய சுமந்துகிட்டா என்ன போக சொல்ற? வேற என்ன செய்ய சொல்றேன்? விஜயா, நான் மட்டும் ஒரு ஆணா பிறந்திருந்தா 1000 பேர் எதிர்த்து இருந்தாலும் உன் கல்யாணத்தை இந்த வீட்லயே நடத்தி காட்டி இருப்பேன். ஆனா நான் ஒரு பொண்ணு, இன்னொருத்தருடைய மனைவி. அந்த ஒருத்தர் தானே எனக்கு எல்லாம். அவர் இல்லாம இந்த கல்யாணத்தை என்னால நடத்த முடியுமா? கணவனுக்கும் கட்டுப்படணும், தங்கச்சியையோ வாழ வைக்கணும். அதனால தாமா நான் இந்த முடிவுக்கு வந்தேன். அக்கா, உன் உயர்ந்த உள்ளத்தை புரிஞ்சுக்காம உன் மனசை புண்படுத்திட்டேன். அக்கா, உன் கணவனுக்காக என் வாழ்க்கையே பாழாக்கிடுவியோன்னு பயந்து உன்னை தப்பா நினைச்சிட்டு என்ன மன்னிச்சிடுக்கா, என்ன மன்னிச்சிடு. இப்ப பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்ல. அவர் வரத்துக்குள்ள நீ இங்கிருந்து போயிடணும். இந்தா இதையா சீக்கிரமா போட்டுக்கிட்டு வா. போமா, இந்தா சீக்கிரம். என்ன இதெல்லாம்? அம்மா படத்தைத்தான் பார்த்திருக்கேன். அம்மாவா நான் உன்னைத்தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ண. நீ எப்பவும் நல்லா இருக்கணும்மா. அவர் வந்தாலும் வந்துருவாரு. சீக்கிரமா இங்கிருந்து புறப்படுமா. என்ன மறந்துட்டு இங்கிருந்து புறப்படு. அக்கா, உன் கணவருடைய கட்டுப்பாட்டுக்காக என் கல்யாணத்தையே எதிர்த்து பேசினப்போ கூட நான் இவ்வளவு வருத்தப்படல. உன்னை மறந்துட்டு போயிடுன்னு நீ சுலபமா சொல்லிட்ட. ஆனா உன்னை விட்டு விலகி ஒரு அடி கூட என்னால வைக்க முடியலையே. ஆனா எனக்கே இப்படின்னா நீ பைத்தியம். நீயும் நானும் தான் பிரிஞ்சிருக்க போறமே தவிர நம்ம உறவா பிரிஞ்சிட போகுது. ஒரு வயித்துல பிறந்தவங்கிற உண்மை மறந்துடவா போகுது. எங்க இருந்தாலும் வாழ்க வாழ்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்திக்கிட்டு தான் இருக்க போறோம். புறப்படு, புறப்படுமா, புறப்படுமா. அக்கா, புறப்படுமா, புறப்படு. அம்மா, தங்கச்சி சின்ன குழந்தையா இருக்கிறப்போ அவளை என்கிட்ட ஒப்படைச்சு இன்னையிலிருந்து நீதான் அவளுக்கு தாய். ஒரு குறையும் இல்லாம வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி பிறந்த இடமே பெருமைப்படும்படியா கல்யாணத்தையும் முடிச்சு வையின் என் மடி மேல தலை வச்சு பேசிக்கிட்டே இருந்தவங்க அப்படியே உயிரை விட்டுட்டீங்க. அம்மா, நீங்க சொன்னபடியே செஞ்சுட்டேன். ஆனா பிறந்த இடமே பெருமைப்படும்படி அவ கல்யாணத்தை முடிச்சு வையன்னு சொன்னீங்களே, அது ஒண்ணுதாம்மா என்னால செய்ய முடியல. காரணம், இப்போ நான் உங்க மக இல்ல, இன்னொருத்தருடைய மனைவி. அவரையும் அவமதிக்க கூடாது. தங்கையையும் வாழ வைக்கணும்னா அவ ஆசைப்பட்ட கணவன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறத தவிர வேற வழியே இல்லை. அதனால தான் நான் இந்த முடிவுக்கு வந்து. அம்மா, நான் செஞ்சது தப்பா இருந்தா இந்த மன்னிச்சிடுங்கம்மா. ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை, ஒரே சிந்தனை. ஏங்க? காவேரி, விஜயா முத்தையனை மனப்பூர்வமா காதலிக்கிறாங்க. ஆமாங்க. என் தனிப்பட்ட வெறுப்புக்காக அவனை மறக்க சொல்றது அவ்வளவு நல்லா இருக்குமா? இருக்காதுங்க. அதனால்தான் சிந்திச்சு சிந்திச்சு
ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறேன். என்னங்க இது? விஜயா விருப்பப்படியே முத்தையனுக்கும் அவளுக்கும் நானே முன்னிருந்து கல்யாணத்தை முடிச்சிடலான்னு முடிவுக்கு வந்திருக்கிறேன். எங்க விஜயா கூப்பிடு, நானே சொல்லிடுறேன். விஜயா, விஜயா, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க மனசு மாறாம போயிடும்னு அவசரப்பட்டு அவளை முத்தையா வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டேன். என்ன அவமானப்படுத்தணும் தானே எப்படி பண்ணே? நம்மால அவளுக்கு வாழ்வு கொடுக்க முடியலனாலும் அவளாவது வாழ்ந்துகிட்டுமேனுதான் அவளை அனுப்பி வச்சேன். எங்க இப்போ என்னங்க பண்றது? என் மேல பழி வராம இருக்கணும்னா உடனே போய் விஜயாவை கூட்டிட்டு வரணும். அவளுக்கும் அவனுக்கு இதே வீட்டுல கல்யாணம். புறப்படு, விஜயாவோட வா. அப்பதான் உனக்கும் இந்த வீட்டுல இடம். எப்படி இங்க வந்தது? முனியா, முனியா. வணக்கம். வணக்கம், வாங்க. நீங்க சொன்னபடி நான் இந்த ஊரை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லை. எதிர்பாராம எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. என் தங்கச்சி எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பாளே. தங்கச்சியா? யாரு? என்ன இப்படி கேக்குறீங்க? விஜயா என் கூட பிறந்த தங்கச்சி தான். விஜயா உங்க தங்கச்சியா? ஆமாங்க. நான் உங்ககிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் தான் உங்க காதல் விவகாரமே எனக்கு தெரிஞ்சது. நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன். ஆனா அவர் மறுத்துட்டார். அதனாலதான் நானே அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். இப்போ அவரே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு.